நான் இப்போ லைப்ரரி போயிட்டுருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்து ஏ லிட்டில் லைஃப்னு ஒரு புக் படிச்சுட்ருக்கேன். ஆனால் அந்த புக் வந்து ரொம்ப குரூயலாக சம்டைம்ஸ் எனக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு தோணுது. அந்த கேப்பில் படிக்கிறதுக்கு எனக்கு நிறைய புக் இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்மளோட கம்ஃபர்ட் லாங்குவேஜில் ஒரு புக் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் லைப்ரரியில் தமிழ் புக் இருக்கான்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு நல்ல புக்கை தேடி கண்டுபிடிச்சி படிக்க போகிறோம். இங்கே யூகே லைப்ரரியில் தமிழ் புக் இருக்கும். இன்னும் நிறைய லாங்குவேஜ் புக்கோடு இருக்கும். இந்த ஊரில் லைப்ரரிக்குன்னு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நம்மளுக்கு தேவையான புக் அவைலபிள் இருக்கா லைப்ரரியில் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வாங்கியிருக்கல அந்த புக்கு மைண்ட் அப்செட் பண்ணுற மாதிரி வருது. அதனால் ஒரு நல்ல இனிமையான புக்காக எடுக்கலாம். இங்கே இருக்க புக்கெல்லாம் சேலுக்கு நம்மளுக்கு ஏதாவது புக்கு வேணுன்னா வாங்கிக்கலாம். நிறைய நல்ல நல்ல புக்கெலாம் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய புக் இருக்கிறனால நான் அப்புறமா வாங்கிக்கலாம்னு வச்சுட்டேன். இந்த லைப்ரரிக்குள்ளேயே ஒரு காஃபி ஷாப்பும் இருக்கும். அதுலேயே காஃபி குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே படிக்கிறவங்க அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஃபுல்லாக வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கும். ஸ்கூல் காலேஜு பசங்களாம் வந்து படிப்பாங்க. ஃபாரின் லாங்குவேஜ் புக்ஸு செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே எங்கே தமிழ் புக் இருக்குதுன்னு தேடிட்டுருக்கோம். நிறைய லாங்குவேஜ் புக் இருக்குது. ஆனால் என்ன லாங்குவேஜ்னு தான் தெரியல. இது இங்கே கொஞ்சம் தூரமாக நின்று நேபாளுக்கு வந்து நேபாளி லாங்குவேஜ், ஸ்பெயினுக்கு வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ், உக்ரைனுக்கு அது என்னமோ ஒரு லாங்குவேஜ். அந்த பக்கம் அந்த ஒரு லாங்குவேஜ். யூகேல லைப்ரரியில் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் புக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அதோட புக்ஸ்லாம் இருக்கும். நான் ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கேன். இந்த புக் தான் படிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு. இங்கே குழந்தைங்களுக்கு, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்னு தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்குது. புக்கு எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம கார்டை வச்சு புக்கையும் வச்சு ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் இந்த புக்கு வந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு ஒரு புக் வேணும் ஆனால் அது எப்போவுமே அவைலபிளே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ரிசர்வும் பண்ணலாம். முன்னாடியே ஒரு பவுண்ட் அந்த மாதிரி காசு கொடுத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க உங்களுக்காக அந்த புக்கை. நான் ஏ லிட்டில் லைஃப் புக்கையும் வந்து ரெனியூ பண்ணோம். அதனால் அதையும் ரெனியூ பண்ணுறதுக்கு மறுபடியும் கார்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏ லிட்டில் லைஃப் புக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரெனியூ செலக்டட் அப்படின்னு கொடுத்தோம்னா ரெனியூ ஆகிடும். இந்த புக்கை படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து ரிவ்யூ போடுறேன். நீங்களும் லைப்ரரி யூஸ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.